லலிதா ஜுவல்லரிய பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 0.69 இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த கம்பெனி ரூ. 100 கேட்குறாங்கன்னா ஐபிஓ மூலிமா பப்ளிக் கிட்ட இது வரைக்கும் அவங்களுக்கு ரூ. 69 கலெக்ட் ஆகிருக்கு. அதுதான் 0.69. அதே மாதிரி இந்த ஹரிசோன் இண்டஸ்ட்ரியல்ன்ற கம்பெனியும் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அவங்க பப்ளிக் கிட்ட இருந்து ரூ. 100 கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் ரூ. 14 கலெக்ட் ஆகிருக்கு. அதே இந்த 0.14 அப்படின்றது வந்து 1.00 அப்படின்னு வந்ததுன்னா அவங்க கேட்ட மொத்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு ஐபிஓ மூலிமா கலெக்ட் ஆகிடுச்சுன்றது தான் மீன். லலிதா ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இப்போ 1700 கோடி ஐபிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இஷ்யூ சைஸ்ன்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1200 கோடி. லலிதா ஜுவல்லரி வந்து ஐபிஓ மூலிமா பப்ளிக் கிட்ட அவங்களோட ஷேரை இஷ்யூ பண்ணி அவங்க பப்ளிக் கிட்ட இருந்து கேட்குற மணி பார்த்தீங்கன்னா 1700 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் டைப்னு பார்த்து ரீட்டைல்னு இருக்குது. நார்மலாக நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது வந்து டிஃபால்ட்டாக அது ரீட்டைல் தான் இருக்கும். பிட் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 190லேருந்து 201. இந்த 190லேருந்து 201ன்றது என்னன்னா, அவங்க வந்து லலிதா ஜுவல்லரி எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 190 ருபீஸ். லாட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 74 ஷேர். அதாவது அந்த எம்ப்ளாயிங்களாக இருந்தாங்கன்னா, லலிதா ஜுவல்லரி எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ரூ. 190 இன்ட்டு 74 ஷேர். அப்படின்னா ரூ. 190 இன்ட்டு 74 தான் ஒரு லாட்டு எம்ப்ளாயிங்களுக்கு. நான் எம்ப்ளாயிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 201 இன்ட்டு 74 ஷேர். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 லாட் வரலும் நம்ம அப்ளை பண்ணலான்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஐபிஓ வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3 நாள் டைம் தருவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் 17 கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு போட்டு ஆஃபர் ஸ்டார்ட் 17 ஆகஸ்ட். எப்பயுமே 3 நாள் நம்ம 17, 18, 19 ஆஃபர் 2 முடியறது 19 ஆகஸ்ட். அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. லிஸ்டிங் வந்து 24ன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு இடையில 20க்கும் 24க்கும் இடையில ஏன் உங்களுக்கு கேப்புன்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி ஷேர் அலாட் ஆகாதவங்களுக்குலாம் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. 22, 23 சாட்டர்டே சண்டே அது கணக்கில் வராது. 24ஆம் தேதி கம்பெனி ஐபிஓ லிஸ்டிங் ஆகும். இப்போ இந்த ஹரிசோன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் லிமிடெடோட ஐபிஓ டீட்டெயிலை பார்ப்போம். ஹரிசன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் லிமிடெட் அவங்க லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ் வந்து ரூ. 57லேருந்து ரூ. 60 போட்டிருக்காங்க. நான் போன லலிதா ஜுவல்லரியில் சொன்ன அதே கான்செப்ட் தான். பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூ. 57 இன்ட்டு லாட் சைஸ் வந்து 250 ஷேர். ரூ. 57 இன்ட்டு 250 ஷேர் தான் ஒரு லாட்டு எம்ப்ளாயிங்களுக்கு. அதே நான் எம்ப்ளாயியாக இருக்கவங்களுக்கு ரூ. 60 இன்ட்டு 250 ஷேர் தான் ஒரு லாட்டு. கீழே பார்த்தீங்கன்னா இஷ்யூ சைஸ்னு 2600 கோடி இருக்குது. அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஐபிஓ டோட்டல் அமௌண்ட் வந்து 2600 கோடிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு. ஓகேங்களா. ஒரு லாட்டுன்றது நான் எம்ப்ளாயியாக இருந்தால் ரூ. 60 இன்ட்டு 250 ஷேர் தான் ஒரு லாட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 லாட் வரலாம் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் மொதல் நாள் 17ஆம் தேதி. எப்பயுமே வந்து ஒரு ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது அப்ளை பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் தருவாங்க. அதாவது சாட்டர்டே சண்டே நடுவில் இல்லாமல் 3 நாள் டைம் தருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 17, நாளைக்கு 18, நாளை மறுநாள் 19 வரலும் ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுவோம். 20ஆம் தேதி அலாட்மெண்ட்டு. 21ஆம் தேதி ஷேர் அலாட் ஆகாதவங்களுக்குலாம் ரீஃபண்டு கொடுத்துருவாங்க. 22, 23 சனி ஞாயிறுன்றதுனா அது நான் ஒர்க்கிங் டே. 24ஆம் தேதி இந்த கம்பெனியோட ஐபிஓ லிஸ்டிங் ஆகும். வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.